friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல நம்ம Lakme Absolute Radiance ஓட Skin Lightening Facial Kit பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னோட ஸ்கின்னுக்கு என்ன நடந்துச்சு அப்படினு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. and நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த ஃபேஷியல் கிட் Lakme Absolute Perfect Radiance ஓட ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் கிட். இது வந்து ஒரு 5 ஸ்டெப் கிட். இது இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன டியூப்ல வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், செகண்ட் யூஸ் பண்ணணும் கன்ஃபியூஸே ஆக வேணாம். அண்ட் அந்த கார்ட்டூன் பாக்ஸ்லேயே வந்து எதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் 1 கிளென்சர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை என்னோடய ஃபேஸ் வந்து நான் லைட்டாக வெட் பண்ணிவிட்டு இந்த கிளென்சர் வச்சு நான் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் கிளென்ஸ் பண்ணுறேன். அது ஒன்றுலே வந்து நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் தான். ஒரு 2 to 3 minutes வந்து நான் நல்ல மசாஜ் மோஷனில் வந்து ஃபுல்லாக நான் அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ பர்பஸ்க்காக நான் என்னோடய கழுத்துக்கு போகலை, கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும் அப்படின்றதுக்காக. பட் நீங்கள் ஃபேஷியல்லாம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள். ஒரு பழைய ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்துச்சு பாருங்கள். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில். பிகாஸ் நான் ஒரு 2-3 minutes நான் டைம் எடுத்து நான் கிளென்ஸ் பண்ணேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 பர்ஃபெக்ட் ரேடியன்ஸோட ஸ்கின் லைட்னிங் ஸ்க்ரப். இது வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது போக போக தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கே நான் நிறைய எடுக்கல. ஸோ ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே தெரிஞ்சுது. எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதாவது நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், மெதுவாக தான் நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் அந்த ஸ்க்ரப்பை நான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதுனால அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஸ்க்ரப்புமே நான் வந்து ஒரு 1 minute மேலே நான் என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் கிரானுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் மெதுவாக தான் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணேன். அதுவும் முக்கியமாக அந்த மூக்கு கிட்ட அப்புறம் அந்த சீக் ஏரியாலலாம் வந்து ரொம்ப மைல்டு மோஷன் கொடுத்து தான் நான் ஸ்க்ரப் பண்ணேன். ஒரு 1 minute கூட நான் ஃபுல்லாக பண்ணலை. நான் ப்ரெஷரே கொடுக்கல சுத்தமாக. அப்படியே ஜஸ்ட் நான் ரப் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இன்னுமே நரன்னு அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸை. வாஷ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக தொட்டு பார்த்தோன்னே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஒத்து பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது என் ஸ்கின்னையே அது கொடூரமாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு. அப்படியே ஒரு நிமிஷத்தில் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் சீரியஸாக. ஐயோ நம்ம ஸ்கின் என்னடா ஆச்சு அப்படின்னு. பாருங்கள் இங்கே நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன், இங்கே பாருங்கள். அப்படியே ரெட்டாக ஆகிடுச்சு எனக்கு சீரியஸாக. அது லைட்டாக ஒரு மாதிரி எரியிற மாதிரி கூட இருந்துச்சு கொஞ்சம் ஒரு 1 minute கழிச்சு. எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்தது. அச்சோ நம்ம ஸ்கின் அவ்வளோதான் போச்சு, நம்ம என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நான் அப்படியே செம ஷாக் ஆகிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் அப்படியே எப்படி ரெட்டாக இருக்குது ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி கொடூரமாக என்னோடய ஸ்கின்னை வந்து எந்த ஸ்க்ரப்புமே வந்து டேமேஜ் பண்ணதே இல்லை. ஸோ மை காட். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணேன், என்னோடய ஃபேஸை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து அது ஒரு துணியில் வ்ராப் பண்ணி நான் அப்படியே ஒத்தி எடுத்தேன் நான் வந்து ஒரு 1 minute. அப்போ பார்த்திங்கன்னா எரிச்சல் வந்து கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம், அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. ஸோ இந்த ஃபேஷியல் கிட் இதோட அவ்வளோதானா இல்லை அடுத்தடுத்த ஸ்டெப்லாமும் இப்படி தான் இருக்கான்றதுக்காக நான் ப்ரொசீட் பண்ணேன். ஸோ ஸ்க்ரப் ஸ்டெப்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் ஜெல் கொடுத்துருந்தாங்க ஸ்டெப் நம்பர் 3. இது லைட்டாக நான் போட்டுட்டு எரியுதான்னு பார்த்தேன், எரியல. ஸோ அதனால் நான் வந்து மசாஜ் பண்ண ப்ரொசீட் பண்ணேன். இது வந்து க்ரீம் மாதிரி இல்லை, ஒரு ஜெல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு. மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 minutes வந்து மைல்டாக மசாஜ் கொடுத்தேன் என்னோடய ஸ்கின்க்கு. நல்லா டீட்டெயிலாக ஒரு மசாஜ் கூட நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் ஒரு வீடியோவில். அது வந்து ஒயின் ஃபேஷியல். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறதுன்றது நான் காட்டியிருப்பேன் கொஞ்சம் டைம் எடுத்து. மேலே இருக்க கடை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன்.
இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது எப்போவுமே வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் பண்ணணும். அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மூமெண்ட்டில் தான் வந்து பண்ணணும். நீங்கள் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு ஃபேஸ் மசாஜ் வந்து ஒரு ஃபேஷியலில் வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் தாராளமாக எடுத்து பண்ணலாம். உங்கள் ஃபேஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஏதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் ட்ரெயின் பண்ணிவிடும் ஒரு குட் மசாஜ். இப்போ எனக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி அலர்ஜி ஆனதுனால நான் ரொம்ப டைம் எடுக்கல. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே நான் வந்து இந்த மசாஜ் ஸ்டெப் வந்து நான் முடிச்சிட்டேன். பட் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எப்போ ஃபேஷியல் பண்ணும் போதும் நல்ல ஒரு டீட்டெயில்டு மசாஜ் வந்து கொடுங்க. அப்போ தான் ஸ்கின் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த ரெட்னஸ் வந்து போகவே இல்லை. பட் ஸ்கின் வந்து லைட்டாக ஒரு க்ளோ தெரியுது மசாஜ் பண்ணதுனால. பட் அந்த ரெட்னஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த ரெட்னஸில் நான் ஐஸ் வச்சு நான் உடனே இது பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்கின் காம் ஆகிடுச்சு. இப்போ அந்த எரிச்சலும் இல்லை. அண்ட் இந்த ஜெல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த இரிட்டேஷன்லாம் வந்து ஒன்றும் தெரியல. அந்த ஸ்க்ரப் தான் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன க்ரீம் இருக்கோ அதை நான் ஒரு டிஷ்யூவில் வைப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் மாஸ்க். ஸோ இந்த மாஸ்க்கும் வந்து நான் போட்டு பார்த்தா எரியல. அதனால நான் வந்து ஃபுல் ஃபேஸும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு க்ளே மாஸ்க். ஸோ ஃபேஸில் பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சீபம்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் போர்ஸ்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து இந்த க்ளே மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம சேனலோடைய டேஷ்போர்ட் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். 600 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட் கைஸ். ரொம்பவே நான் சப்போர்ட் பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். நான் நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்கறதுக்கு எப்போவுமே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து காஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம மெதுவாக தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த ரெட்னஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் மற்றபடி இந்த மாஸ்க் வந்து அது எதையும் இரிட்டேட்லாம் பண்ணி இன்னும் ஆக்ரவேட்லாம் பண்ணலை. மாஸ்கெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து பிரைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ரெட்னஸ் வந்து அப்படியே தான் இருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து ஹார்ஷாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ரெட்டாக ஸ்கின் ஃபுல்லாக டைனி பம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான். இனிமேல் இந்த ஸ்க்ரப் பக்கமே நான் போகவே மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டெப்பாக ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் SPF இருந்ததுனால நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் இந்த ஃபேஷியலை நைட் டைம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் நான் ஸ்கின்னை காம் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஷாப்போட கெலண்டுலாவோட எமல்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் இந்த மாதிரி அலர்ஜியான ஸ்கின்னுக்குலாம் வந்து செம்ம காமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். பட் நான் அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே நிம்மதியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபேவரட்டான லெனார்ட் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்துச்சு. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரில. மேபி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தால் ஈஸியாக ஸ்கின்குள்ளே போயிருக்குமோ என்னமோ.
இது ஒரு டே டைமாக இருந்திருந்தால் நான் ஸ்கின்லேயே போட்டு காமிச்சிருப்பேன். பட் நைட் டைம் வந்து எப்போவுமே எஸ்பிஎஃபோடு நம்ம படுத்து தூங்கக்கூடாது. இதில் SPF 25 PA + சம்திங் இருந்துச்சு, அதனால தான் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் ஃபைனலாக ஃபேஷியல் முடிச்சாச்சு. க்ளோஸ்அப்பாக என்னோடய ஸ்கின் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து சொல்லணும்னா, ஸ்கின் ஒன்றும் பெருசாக இன்ஸ்டண்ட்டாக எதுவும் பிரைட்டான மாதிரியும் பெருசாக தெரியல. அதுக்கு பதிலாக என் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனது தான் எனக்கு வந்து மிச்சமாச்சு. ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஃபேஷியல் கிட்க்கு வந்து போகாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட் ஆகாது. மற்றபடி நார்மல் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின், மற்றபடி சென்சிட்டிவ் இல்லாத ஸ்கின் பீப்புளுக்கு இந்த ஃபேஷியல் கிட் வந்து சூட் ஆகலாம். நான் நிறைய ஃபேஷியல் கிட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனது வந்து இந்த கிட் யூஸ் பண்ணி தான். இனிமேல் இந்த கிட்டை நான் இதுக்கு மேலே இந்த கிட் நான் யூஸ் கூட பண்ண மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கணுன்னு தான் நான் வந்து இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி காமிச்சேன். இதை எடுத்து முடிச்சு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமும் கூட என் ஸ்கின் வந்து லைட்டாக இதே மாதிரி தான் ரெட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.